வெல்கம் டு தமிழ் ஜாய். இந்த போட்டியில் தோனி இல்லாததே எங்களுடைய இந்த படுதோல்விக்கு காரணம். தோல்வி குறித்து பேசும்போது சின்னத்தல சுரேஷ் ரெய்னா புலம்பல். அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மோதிய நேற்றைய போட்டியில் தல தோனி இல்லாமல் சுரேஷ் ரெய்னா தலைமையில் களமிறங்கியது சிஎஸ்கே அணி. கடந்த 2010 ஆண்டுக்கு பிறகு சரியாக 9 வருடங்களுக்கு பின்பு மீண்டும் ஒரு முறை இப்படி தோனி இல்லாமல் விளையாடியுள்ளது சிஎஸ்கே அணி. இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேன்களில் டு பிளஸிஸ் 45 ரன்களும், ஷேன் வாட்சன் 31 ரன்களும், அம்பத்தி ராயுடு 25 ரன்களும் என இப்படி ஓரளவுக்கு அதிகபட்சமான ஸ்கோர்களை இவர்கள் மட்டுமே எடுத்திருந்தனர். மற்றபடி சுரேஷ் ரெய்னா, கேதார் ஜாதவ், ரவீந்திர ஜடேஜா என மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களில் தொடங்கி கடைசி கட்ட பேட்ஸ்மேன்கள் வரை அனைவருமே மிகவும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதில் சிஎஸ்கே அணி எதிர்கொண்ட கடைசி ஓவரான 20வது ஓவரின் 5வது பந்தை புவனேஸ்வர் குமார் வீசிய சமயத்தில் அதை ரவீந்திர ஜடேஜா எதிர்கொண்ட போது அந்த பந்தோ ஜடேஜாவின் தலைக்கு மேலாக சென்றது. ஆனால் அந்த பந்தை நோபால் என்றோ ஒயிட் பால் என்றோ நடுவர்கள் அறிவிக்கவில்லை. அதாவது பேட்ஸ்மேன்களின் தலைக்கு மேலே செல்லும் பந்துகளை பேட்ஸ்மேன் அடிக்க தவறவிட்டு அந்த பந்து கீப்பரிடம் சென்று விட்டால் நோபாலாகவோ அல்லது ஒயிட் பாலாகவோ நடுவர்கள் அறிவிப்பார்கள். ஆனால் இந்த சம்பவத்தின் போது நடுவர்கள் அமைதியாக இருந்ததால் ரன்னராக இருந்த அம்பத்தி ராயுடுவும் ஜடேஜாவும் நடுவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதாவது கடைசியாக ராஜஸ்தான் அணிக்கு எதிராக நடந்த போட்டி ஒன்றில் இதே போன்ற நோபால் சர்ச்சையில் தான் தல தோனி மைதானத்துக்குள் வந்து கோபப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 132 ரன்கள் எடுத்திருந்தது சிஎஸ்கே அணி. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஹைதராபாத் அணியின் பேட்ஸ்மேன்களில் ஓபனிங் பேட்ஸ்மேன்களான டேவிட் வார்னரும் ஜானி பேர்ஸ்டோவுமே நின்று கிட்டத்தட்ட 110 ரன்களை அவர்கள் மட்டுமே எளிதாக எடுத்துவிட்டனர். இதில் டேவிட் வார்னர் 50 ரன்களும், ஜானி பேர்ஸ்டோ 61 ரன்களும் எடுத்திருந்தனர். பிறகு 17வது ஓவரிலேயே 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி எளிதாக வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போது மிடில் ஆர்டரில் களமிறங்கி சிஎஸ்கே அணிக்கு தூணாக இருக்கும் தல தோனியின் அந்த ஒரு பங்களிப்பு இல்லாததும், அதே போல சரியான தருணத்தில் பந்து வீச்சாளர்களை திறமையாக கையாளுவதுமான தல தோனியின் அந்த வகையான பங்களிப்பும் இல்லாதது நேற்றைய போட்டியில் தெல்ல தெளிவாக தெரிந்தது. இதைத்தான் போட்டி முடிந்து தோல்வி குறித்து பேசிய சின்னத்தல சுரேஷ் ரெய்னாவும் கூறியிருந்தார். அவர் கூறியதாவது: விரைவாகவே எங்களது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டுகளை இழந்துவிட்டனர். இன்னும் 30 ரன்கள் அதிகமாக நாங்கள் எடுத்திருக்க வேண்டும். மேலும் இம்ரான் தாஹிர் சிறப்பாக செயல்பட்டார். போட்டியின் கடுமையான சூழ்நிலையில் இம்ரான் தாஹிரை அழைத்து பந்து வீச சொன்னால் மீதியை அவர் பார்த்து கொள்வார். அந்த அளவுக்கு அவரது பந்து வீச்சு சிறப்பாக உள்ளது. மேலும் இந்த போட்டியின் தோல்விக்கு எம்எஸ் தோனி இல்லாததும் ஒரு முக்கிய காரணம். அவரது பங்களிப்பு சிஎஸ்கே அணிக்கு தேவை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அடுத்த போட்டியில் தோனி கண்டிப்பாக வந்துவிடுவார் என்று கூறி முடித்தார் சுரேஷ் ரெய்னா. ஆக மொத்தம் தல தோனி இல்லாததே இந்த தோல்விக்கு காரணம் என்பதை சுரேஷ் ரெய்னா உள்பட யாராலும் மறுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப சொல்லுங்க, சிஎஸ்கே அணியின் இந்த தோல்வி குறித்தும் சின்னத்தலையின் இந்த பேட்டி குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.